பிரைஸ் தி லார்ட். வணக்கம் யூடியூப் நேயர்களே. நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பெயர் என்ன பார்த்தால் மாமிச கிறிஸ்தவர்கள். என்னடா இது வித்தியாசமா தலைப்பிட பேச நினைக்காதீங்க. மாமிச கிறிஸ்தவர் என்றால் இந்த மாமிசம் என்ன நினைக்கிறதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ, என்ன செயல்படும் நினைக்கிறதோ, எதெல்லாம் செய்ய துடிக்கிறதோ அதெல்லாம் செய்வார்கள். அவர்களால் மாமிச கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவ சமுதாயம் 1, பேர் கிறிஸ்தவ சமுதாயம் 2. அப்போ மாமிசம் என்ன நினைக்கும்? பாவத்தை செய்யணும், பேசித்தனம் பண்ண சொல்லணும், உபச்சாரம் பண்ண சொல்லணும், களவு செய்யணும், சுகபோகமாக இருக்க செய்யும், எப்பொழுதும் படுத்து தூங்க செய்யும். இது பூரா மாமிசம் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்கள். இந்த மாமிசத்திற்கு முடிவு லட்சை நரகம். விடிய பாவம் செய்வார்கள், விடிந்த பிறகு ஆண்டு நாளத்துக்கு போவார்கள், துணிகரமாய் பாவம் செய்வார்கள். இதெல்லாம் நரகத்தான் போவாங்க. அப்போ இந்த மாமிசம் விரும்பக்கூடிய காரியங்களை செய்கிற கூட மாமிச கிறிஸ்தவர்கள். அந்த மாமிசம் செய்யக்கூடிய கிரிகளை நாம் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? முறைப்படி தேவனுக்கு முன்பா தேவதாசன் முன்பா பாவரிக்கை செய்ய வேண்டும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், முறைப்படி நாம் வசனத்துப்படி வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும், பாவத்தில் விழுந்தாலும் எழ வேண்டும், கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், கல்வாரி செல்வி நோக்கி இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் செய்த ஆண்டவரே என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டும். அதெல்லாம் சொல்லாமல் தெலுங்கு ஞானசாரம் எடுக்குது, முறைப்படி இது பண்ணது கிடையாது, தாண்டோடு திறமை இருக்குது, பெண்கள் சபையில் பேசுகிறாங்க, பெண்கள் பேசுறது, குதியாட்டம் போடுறது, டான்ஸ் ஆடுறது, சபை காசை களவாங்கிறது, கள்ளக்கணக்கிறது, எதுவும் சொன்னால் மேலிடத்துல மாட்டி விடுது, ஜெபமே பண்ணது கிடையாது, ஊரை சுற்றிட்டு அலையிறது, உபாசம் போடுறது கிடையாது, ஒரே வேலை பார்க்கறது, ஆண்டவரையும் கும்பிட்டுக்கிறது, சில வழிபாடு கூட இயேசுநாதர் முன்பாக முழங்கால் போட்டு கும்பிடுறது, மாதா சிலை வழிபடுறது, ரகசிய பாவத்தில் ஈடுபடுறது, செய்வனை பண்ணுறது, ஏவல் பண்ணுறது, வெள்ளி சூரியம் பண்ணுறது, அடுத்தவனை கெடுக்கிறது. சம்பந்தக்கார ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தம் பண்ணிருக்க மாப்பிள்ளை கொடுத்துருக்காங்க, இவங்க பொண்ணை கொடுத்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை கொடுத்த மாப்பிள்ளையோட அம்மா அத்தையை பார்த்து அந்த சம்மந்தம் முறைக்கி வர சபையில் சாட்சி கொடுத்ததுக்கு ஒரு இடத்துல அந்த பொம்பளையும் பிள்ளை கடைசி பிள்ளையும் சேர்ந்து அடியடி அடிச்சுக்காங்க அந்த ஆளை. அப்போ பாருங்க, இதெல்லாம் மாமிச கிறிஸ்தவர்கள். மாமிசம் என்னென்னலாம் செய்ய விரும்புகிறோம் அதெல்லாம் செய்வார்கள். ஆக்கினி தீர்ப்பு உட்படுவார்கள், நரகத்தான் போவார்கள். மனிதன் விழுவது இயல்பு, விழுந்து கிடப்பது விழுந்து கிடக்கூடாது, விழுவது பாவம், விழுந்து கிடப்பதே பாவம். அடுத்ததாக இந்த வார்த்தை ஆசிரியர் மாமிச கிறிஸ்தவத்தை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், காலம் காணாது. அடுத்த தலைப்புல ஒரு சந்திப்போம். புதிய சிந்தனை அழைக்கிறார்.